நம்ம நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியை சேர்ந்த ஆனந்தகிருஷ்ணன் என்பவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. இந்த காதலுக்கு பொண்ணோட பெற்றோர் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பையன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், பொண்ணு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ காதலர்கள் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ February 6ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடந்துகிட்டு இருக்க வேலையில் February 1ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொண்ணோட பெற்றோர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இல்லை பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு. பொண்ணு வீட்டு தரப்பில் இது சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் இது சூசைடாக இருக்குது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா February 6ஆம் தேதி ரிஜிஸ்டர் மேரேஜை நாங்கள் தான் முடிவு பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடான அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ கலர் டிசைன்லாம் அவள் தான் சூஸ் பண்ணுறா, அவள் அவ்வளோ ஆசையாக இருந்தா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சூசைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு காதலர் சொல்கிறாரு. இது ஆணவ கொலையா இல்லை சூசைடா அப்படிங்கிறத போலீஸோட இறுதி விசாரணையில் தான் தெரியும். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் இந்த காதலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கலப்பு திருமணம் தான். அதாவது பொண்ணோட அம்மா ஒரு சமுதாயமும் பொண்ணோட அப்பா ஒரு சமுதாயமா வேறு சமுதாயம் தான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னோட பொண்ணு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறதை அவங்க விரும்பலை. ஏன்னா பையன் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர், அதாவது தேவேந்திரகுல வேளாளர் என்பதற்காக அவங்க மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன மனநிலைனே தெரில. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது. நீங்கள் லட்ச காதல்களை கொன்னாலும் இங்கே அழிய போகிறது சாதி தானே தவிர காதல் அல்ல. வெட்ட வெட்ட முளைக்கும் வித்தையை மரங்களுக்கு சொல்லி கொடுத்த காதலை உங்களால் அழிக்கலாம் முடியாது. காதல் வாழும், சாதி அழியும்.